என் பேர் வந்து ஆண்டனி செல்வன். நான் கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷமா நான் இந்த பர்மிங்ஹாமில் இருக்கிறேன். சத்தம் பத்தலையே. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நாள். நம்ம இங்கே இத்தனை பேர் இங்கே இருக்கிறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட என்னோட கவுண்ட் படி இங்கே பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 186 பேர் இருக்கிறோம். இந்த 186 பேரும் ஒரு வீக் டேயில், புதன்கிழமை, இன்னைக்கு எல்லாரும் ஆஃபீஸ் போயிட்டு வந்திருப்பீங்க, நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும். இந்த புதன்கிழமை சாயந்தரம் இவ்வளோ பேர் நீங்கள் வந்திருக்கீங்க. ப்ளஸ் வெளியில் பார்த்தீங்கன்னா கோல்டு, பயங்கரமான ஒரு குளிர். இத்தனை பேரையும், இந்த 186 பேரையும் ஒன்றா சேர்த்துருக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். கரெக்டு. அந்த 3 எழுத்து தமிழ். அந்த தமிழ் தான் நம்மளை எல்லாரையும் இந்த ஹாலுக்கு, இந்த குளிருக்கு நடுவில், இந்த வீக் டேல நம்மளை இங்கே அழைச்சிட்டு வந்திருக்கு. அந்த தமிழுக்கு எனது முதல் வணக்கத்தை கூறி இந்த விழாவை நான் தொடங்கி வைக்கிறேன். இந்த விழா வந்து இன்னைக்கு எதுக்காக நம்ம அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, தமிழை பற்றி பேசும்போது தமிழை வளர்த்தவர்கள், பல அறிஞர்கள், புலவர்கள் பல பேர் இருந்திருக்கிறாங்க. அதை வந்து 200 வருடங்களுக்கு முன்னால், 2000 வருடங்களுக்கு முன்னால், 1000 வருடங்களுக்கு முன்னால் பல புலவர்களை, தமிழ் அறிஞர்களை, தமிழ் வளர்த்தவர்களை நாம் பார்க்க முடியும். அதே சமயத்தில் சமகாலத்தில், இந்த காலத்தில் அந்த தமிழை இன்னும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் பல வகைகளில். அது மேடை பேச்சாக இருக்கலாம், தமிழ் புத்தகமாக இருக்கலாம், அல்லது ஒரு பட்டிமன்றமாக இருக்கலாம், அல்லது ஒரு வழக்காடு மன்றமாக இருக்கலாம். இப்படி பல வகைகளில் தமிழை பல அறிஞர்கள் இந்த காலத்திலும் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று இந்த பர்மிங்ஹாம் நகரில், இந்த நிமிடத்தில் நம்முடன் ஒரு தமிழ் அறிஞர் இங்கு வந்திருக்கிறார் என்றால், சில சமயங்களில் கண்ணை மூடி நாம் யோசிக்கும் பொழுது சில சமயங்களில் கனவுகளும் மெய்ப்படும் என்று எனக்கு தெரிகிறது. அந்த வகையில் ஒரு தமிழ் அறிஞரை இன்று நாம் இந்த பர்மிங்ஹாம் வரலாற்றில் முதல் முறையாக ஒரு தமிழ் அறிஞரை இந்த நகருக்கு வரவழைத்து அவருடன் நாம் கலந்துரையாடல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பெற்றுக் கொடுத்த இந்த அலபாமா தமிழ் சங்கத்திற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குத்துவிளக்கு ஏற்றுதல் என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. குத்துவிளக்கு ஏற்றுவதற்காக திருமதி மாலதி அண்ணாமலை அவர்களை இங்கு அழைக்கிறேன். திருமதி மலை அரசி அவர்களை அழைக்கிறேன். திருமதி ஷீலா அவர்களை அழைக்கிறேன். கனக துர்கா அவர்களை நான் இங்கு அழைக்கிறேன். விஷாலக்ஷி அவர்களையும் நான் இங்கு அழைக்கிறேன். தயவு செய்து இங்கு வந்து இந்த குத்துவிளக்கை ஏற்றி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.